வணக்கம். இப்போ நம்ம வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் 2 வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம். இடையில நானும் எந்த வீடியோ போட வேணாம் அப்படிங்கிறதுக்காக விட்டேன். ஸோ இப்போ வந்து 3, 4, 5 அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும். இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா நம்ம வந்து 5 கேண்டில் ஓகேங்களா, அண்ட் இந்த 5 பேட்டர்ன் வீடியோஸ். ஓகே, இதில் வந்து இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் நம்ம வந்து பேசியிருப்போம். பட் இந்த 5 வீடியோஸ் போதும். அதுலேயும் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி டபுள் பாட்டமு, இப்போ இந்த வீடியோவில் ஃபாலிங் வெஜ், ரைசிங் வெஜ் இதெல்லாம் பார்ப்போம், ட்ரையாங்கிள் அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பன் ஹேண்டில், அதுக்கப்புறம் இந்த ஆதாம் ஏவாள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதையோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மொத்தம் 5 வீடியோ அண்ட் இந்த 5 கேண்டில் வீடியோ, இந்த ரெண்டும் தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க ஐவி சேர்த்து பார்ப்பீங்க. பட் மற்றவங்க ஃபாரெக்ஸ் பண்ணுறவங்க, அந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதுவே போதும். ஸோ ரொம்ப கவனமாக ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் எவ்வளோ தூரம் ரிவைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். பட் இதெல்லாம் வந்து ஒயிட் போர்டில் நான் சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், நம்ம அப்புறமா பேசுவோம். இப்போ நம்ம இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர், டபுள் டாப்பு, டபுள் பாட்டம் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. அது போக இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில பேட்டர்ன்ஸையும் நம்ம ஒயிட் போர்ட்லேயே பார்த்து முடிச்சிடலாம். பார்த்து முடிச்சுட்டு இது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஆகட்டும், அப்புறம் நம்ம இண்டெக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அது போக ஸ்டாக் அனாலிசிஸ், அதுலேயும் வந்து நம்ம அதில் தான் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. டெய்லி பேசிஸ், வீக்லி பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம அதில் அப்ளை பண்ணியும் பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஏற்கனவே அந்த எக்ஸல் ஷீட் நான் சொல்லியிருந்தேன். அந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து மறுபடியும் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். சரி வாங்க, இப்போ வந்து ஃபாலிங் வெஜ், ரைசிங் வெஜ் இது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் அது அடிப்படை, எல்லா பேட்டர்ன்ஸுக்கும் அதுதான் அடிப்படை. அது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி. இப்போ பாருங்கள், ஃபாலிங் வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஓகே, இப்போ என்ன அந்த முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மார்க்கெட் ஏன் வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கே இறங்குச்சு, அதுக்கப்புறம் ஏன் இப்படி ஏறுது, அதுக்கப்புறம் ஏன் அந்த 50%, அது மீன்ஸ் 75%லேருந்து 50% அப்படியே கம்மியாகி வந்து ஏன் இங்கே வருது. ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் ஆகி மேலே போனால் ஒன்று, கீழே வரலாம். ஃபாலிங் வெஜ் வந்து இந்த மாதிரி இறங்கி மேலே தான் போகும், 90% மேலே தான் போகும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பிரேக் ஆனால் இல்லை, அதுக்கப்புறம் கீழே வரும். இது வந்து நம்ம விட்டுருவோம். ஃபாலிங் வெஜ், ரைசிங் வெஜ். இது ரைசிங் வெஜ் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம இங்கே கூட எழுதிடலாம், ரைசிங், ஃபாலிங் வெஜ். இது வந்து ஃபாலிங். ஓகே, இதே வந்து ரைசிங் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இப்படி இருக்கும். ரெண்டு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் தான். இது மார்க்கெட் இறங்கி இங்கேருந்து ஒரு புல் பேக். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கேருந்து திருப்பி வந்து இந்த இடம் கட் ஆகி இப்படி வரும். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு டயக்ராமில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம வந்து பார்க்கும்போது இந்த பிரேக் அவுட், இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம போடணும், இந்த இடம் பிரேக் ஆகும், திருப்பி வந்து அந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து சப்போர்ட் எடுத்து போகும். அதே மாதிரி இங்கேயும் அதே தான். ஓகேங்களா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம், அந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகுது, அகைன் வந்து அந்த ட்ரெண்டுக்குள்ளே போகாமல் திருப்பி கீழே வருது, இங்கே வந்து மார்க்கெட் டவுன் ஆகுது. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு லைவ் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணோம், அதை வந்து நம்ம ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பட் இது வந்து இப்படி தான் இந்த டயக்ராம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முன்னாடியே ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சில அடிப்படை தெரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு. என்ன அந்த அடிப்படை அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதான் நான் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இறங்குது, அங்கேருந்து ஒரு 75%, அகைன் ஒரு 70, அப்புறம் அப்படியே 50. ஸோ இங்கே வந்து செல்லர்ஸ், பையர்ஸ், நம்ம தான் இங்கே எல்லா வேலையும் பண்ணுறோம். இந்த சைக்காலஜி தெரிஞ்சிட்டே போதும். நீங்கள் எல்லா பேட்டர்னில் இது வரைக்கும் இருக்கிற பேட்டர்ன் தாண்டி இன்னும் புதுசாக கூட மார்க்கெட் வந்து ஏறும் அல்லது இறங்கும் இந்த மாதிரி அப்படின்ட்டு நீங்களாகவே சிலது ப்ரெடிக்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வேகமாக இறங்கி ஏதோ ஒரு காரணத்தினால, அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் நிஃப்டி பார்த்துருக்கலாம், வேகமாக இறங்குச்சு, திருப்பி ஏறுச்சு. எந்த ஒரு ஸ்டாக் ஆகட்டும், இண்டெக்ஸ் ஆகட்டும், இறங்குது அப்படின்னா திருப்பி அது ஏறத்தான் செய்யும். ஏன்னா செல்லர்ஸ் வந்து எப்போவுமே செல்லர்ஸாகவே இருக்க மாட்டாங்க, திருப்பி அவங்களே தான் பையர்ஸாக மாறுவாங்க. இந்த அடிப்படை புரிஞ்சிட்டா போதும். அப்போது இந்த மாதிரி திருப்பி ஏறுது, திருப்பி ஒரு இறங்குது. பொதுவாக இந்த ஃபாலிங் வெஜ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் வந்து இப்படி ஏறி, ஓகேங்களா, இந்த மாதிரி இறங்கி ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் கீழேருந்து மேலே போகுது பாருங்கள், அங்கேயும் வந்து ஒரு நியூஸ், ஏதோ ஒரு சம்திங், அல்லது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க்கு, இல்லை இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா, ஒரு கன்சால்டேட் ஜோன் தான். சைட் வேஸ் டு டவுன், சைட் வேஸ் டு அப், இதெல்லாம் வந்து நம்ம படிப்போம்.
ஸோ இந்த மாதிரி இடங்களில் தான் இந்த இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ கூட நீங்கள் வந்து இந்த யூஎஸ் டெப்ட் ஒரு பெரிய ஒரு நியூஸ், நிறைய மார்க்கெட்ஸ் இப்போ டவ் ஜோன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே கன்சல்டேட் ஆகிட்டு தான் இருக்கான். ஸோ இந்த நியூஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி, என்ன ரீசன், என்ன சைக்காலஜி என்ன சொல்லுது, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்குவோம். இது வந்து பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்க, ஸ்டாக் பண்ணுறவங்க, அண்ட் மந்த்லியில் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு கரன்சி பேர் வந்து மந்த்லியில் எடுக்கலாமா, அதுக்கு எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வரும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மந்த்லி அப்படின்னா மந்த்லி கேண்டில் பார்த்து கிடையாதுங்க, டெய்லி கேண்டில் பார்த்து மந்த்லியில் நம்ம ஒரு பொசிஷன் எடுக்க போகிறோம், பையோ செல்லோ. ஓகேங்களா? அதுதான் இப்போ நீங்கள் வந்து அந்த வெஜ் பார்த்தோம், ஃபாலிங் வெஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ வந்து புல்லிஷ், பேரிஷ், எக்ஸ்பேண்டிங், இந்த பேர்லேயே இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள்னு வச்சுங்க, இங்கே இடம் இல்லை அதனால் அது ட்ரையாங்கிள். ஓகே, இல்லை ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டுரும், அது நல்லாயிருக்கும். ரைட். இப்போது ஃபாலிங் வெஜ்ஜுக்கும் ரைசிங் வெஜ்ஜுக்கும் இது அப்படியே ஆப்போசிட். இப்போ நீங்கள் அந்த இது பார்த்துருப்பீங்க, அதாவது என்னென்னா வந்து பெரிய கோடு போட்டு இப்படி வந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி தானே வந்தது. இந்த மாதிரினா இந்த மாதிரி தான். ஓகே, ரைட். இதே புல்லிஷ், பேரிஷ், எக்ஸ்பேண்டிங் அப்படின்னா என்ன, ரொம்ப சிம்பிளுங்க. மார்க்கெட் கன்சல்டேட் சின்ன இடத்துல இருந்து, ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக போகும். அப்புறம் இந்த பிரேக் ஆகுது பாருங்கள், இந்த இடம். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறது. ஓகே, இதுதான் ஷூட் அப். இதுதான் இது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த ஃபாலிங் வெஜ்ஜு, ரைசிங் வெஜ்ஜு அப்படியே கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷ், பேரிஷ், எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த பேரிஷ் அப்படிங்கிறது வந்து இப்படி சின்னதாக வந்து, ஆனால் இது எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆகுது. தெரியுதுங்களா? மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குற மாதிரி வந்து இந்த இடத்துல பை, மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுற மாதிரி வந்து இங்கே செல். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எப்படி சொல்கிறது, சீட் பண்ணுறது. ஓகேங்களா? நம்ம வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுதோ நம்ம வந்து ஓகே ரைட்டு மார்க்கெட்டு செல்லாக போகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாயிண்ட் பார்ப்போம், இந்த ரெண்டாவது மூணாவது பார்ப்போம். பெருசாக மார்க்கெட் இறங்குறான்னு சொல்லிட்டு இங்கே போய்ட்டு செல் பண்ணுவோம். மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிடுவோம். நிறைய இடங்களில் அது நடந்திருக்கும். கரெக்டாக இதுதான் நம்மளோட செல் அப்படின்னா அதுதான் லோவாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம நிறைய இடங்களில் பை பண்ணியிருப்போம், அதுதான் ஹையாகவும் இருக்கும். இது வந்து இப்படி தான் இந்த அமைப்பு நிறைய பேர்த்துக்கு வந்து மாறாது. அதுலேயே ரொம்ப குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா, புதுசாக வரவங்க கூட ஏதோ ஒரு இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நடுவில் வந்து வாங்கிடுவாங்க, அது மறுபடியும் இறங்கி இது மேலே வரும் விற்றுருவாங்க, இல்லை இந்த இடத்துல விற்பாங்க, ஏதோ ஒன்று சம்திங் ப்ராஃபிட் ஆயிரும். இந்த எல்லாம் தெரிஞ்சு இப்போ கூட லைவில் ஒருத்தர் பேசியிருந்தார், எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தாங்க பிரச்சனை அப்படின்னு. அதனாலேயே நம்ம எதையுமே தெரிஞ்சுக்காமே விட்டுட்டோம். நமக்கு தேவை என்ன, அவ்வளோதான். இந்த ரகுவரன் ஒரு படத்தில் சொல்லுவார், முடியுமா முடியாது அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி. நம்ம என்ன வாங்க போகிறோம் விற்க போகிறோம், அதுக்கு ஒரு சின்ன ஒரு டூல் போதும். ஸோ இதெல்லாம் வந்து படிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நானே தான் சொன்னேன், இப்போ இதையும் நானே தான் சொல்கிறேன். அந்த மாதிரி பாப்பநாசத்தில் கமல் சொல்லுவா அப்படி இல்லைங்களா, கமல் சொல்ல மாட்டேன், அப்படி கமலோட புள்ள சொல்லும், பொய் சொல்ல வேணான்னு நீ தானே சொல்லி கொடுத்த அப்படின்னு, அது சமயத்துக்கு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு 2 பேட்டர்ன் பார்த்துருக்கோம். இது ஒரு 3வது பேட்டர்ன். இந்த 3வது பேட்டர்னுக்கு அப்புறம் நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஒரு பார்ட்டாக வச்சுக்குவோம், எல்லாத்தையும் ஒரே இதில் வந்து டம்ப் பண்ண மாதிரி இருக்க வேணாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பேட்டர்ன் பேர் புல்லிஷ் ரெக்டாங்கிள். நம்ம ட்ரையாங்கிள் பார்த்தோம் இல்லைங்களா, இது ரெக்டாங்கிள். இந்த இடத்துல பேரிஷ்னும் போட்டுக்குவோம், ஏன்னா எப்படி அடுத்து அதான் வரும். புல்லிஷ், பேரிஷ், ரெக்டாங்கிள். ஸோ இதே தாங்க, இந்த டயக்ராம் இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும், சிம்பிள். ஓகே, மார்க்கெட் ஒரு ஜோனில் போய்ட்டு மாட்டோம், அதுதான் இந்த ஜோன். ரைட்டுங்களா? அதே மாதிரி மேலேருந்து வந்து ஓகே இறங்கி இதுதான். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 1 2, ஸோ இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, 1 2. இது இன்னொரு லைன் கூட வரலாம். நீங்கள் வந்து இவ்வளோ தான் கரெக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல இல்லை, ஒரு லைன் கூட வரலாம், அல்லது கம்மியாக வரலாம், ஒரு சின்ன இது வரலாம். பட் என்னென்னா ரெக்டாங்கிள் அப்படின்னு அது ஏன் வைக்கிறேன் அப்படின்னா, இந்த கம்மியாகும்போது இந்த ரெக்டாங்கிள் வராது, ஸ்கொயர் ஆயிரும், அது பாதி ஆயிரும் இல்லையா.
அப்போது ஏன் ரெக்டாங்கிள் சொல்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிள், இதே தான். திருப்பி நீங்கள் சைக்காலஜி ஏன் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கனாலே போதும். அதாவது இங்கே பாருங்கள், ஒரு ஜோன், இதுதான் ஜோனு, இந்த ஜோனில் மார்க்கெட் மாட்டிகிட்டு இருக்குது, ஓகேங்களா, வாட்எவர். அதே மாதிரி இந்த ஜோன், இது வந்து நீங்கள் புல்லிஷ் பேரிஷ் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ பேர் வைப்பீங்க அப்படின்னா, ஒன்ஸ் இது வந்து பிரேக் ஆன பின்னாடி தான். அதாவது ஃபஸ்ட்டு பிரேக் ஆகி திருப்பி சப்போர்ட் எடுக்கிறது. இன்னொன்று, நான்லாம் என்ன பண்ணுவோன்னா, இங்கேயே நம்ம பை எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அது வேறு, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்து பை எடுத்துகிட்டு இந்த லோவையும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வைக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல செல் ஆகுதா, இங்கேயே செல் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டாப் லாஸை வைக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து இவன் இப்படி தான் அப்படின்னு சொன்னான்னா அது ஓகே, நம்ம அதை வந்து படிச்சுக்க வேண்டியதான். மார்க்கெட்டோட இதை பொறுத்து ஒரு பெரிய ஒரு பிரேக் அவுட் ஒன்று வருது, ஒரு நியூஸ் ஒன்று வருது அப்படின்னா மார்க்கெட்டோட இதை பொறுத்து நம்ம அதுக்கப்புறம் அதை பார்த்துக்க வேண்டியதான், ஓகேங்களா. பட் இதெல்லாம் வந்து பேட்டர்ன்ஸு, இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். நிறைய ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு சில ஸ்டாக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி இப்படியே கன்சல்டேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது இந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ட்ரெயினோட ஒரு கம்பார்ட்மெண்ட் போட்ட மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ட்ரெயினே போட்ட மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அது டக்குன்னு பிரேக் ஆச்சுன்னா டோட்டலாகவே அந்த ஸ்டாக் என்ன சொல்கிறதுங்க, ஒரு 50% டவுன் ஆயிரும். அதே மாதிரி தான் மேலே பிரேக் ஆச்சுனாலும் 50%, 100% அப்படியே ஸ்டாக்கே டபுள் ஆகும். அந்த மாதிரியெல்லாம் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அதெல்லாம், ஓகேங்களா. பட் அதுக்கு இப்போல்லாம் ஸ்க்ரீனர் அது இதுன்னு வந்துருச்சு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து பார்ப்போம். சரி, அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தடுத்து நம்ம லைவ் மார்க்கெட் தான் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் போர்டெலாம் அடுத்தடுத்து ஒரு வீடியோ 2 வீடியோ அதோட முடிச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ஒரு வீடியோட நான் முடிக்க பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்த ரைசிங் வெஜ்ஜு, ஃபாலிங் வெஜ்ஜு, இந்த ட்ரையாங்கிள் அண்டு ரெக்டாங்கிள், இதெல்லாம் ஒரு பேட்டர்ன். இது வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லைவ் மார்க்கெட் நாம போகிறக்குள்ளே ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுறேன், இந்த பார்ட்டை இதோட இந்த இடத்துல நான் முடித்தாலும் டு பி கண்டினியூட் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் அடுத்தடுத்த பேட்டர்ன்ஸ் அடுத்த வீடியோவில் வரும், நீங்கள் பாருங்கள்.